கோடான கோடி ரசிக பெருமக்களே வணக்கம். நேற்று தாங்க குட் பை டாடி படத்துக்கு போயிட்டு வந்தேன். தமிழ் படம் 3க்கு பதிலு ஜிபின்னு டைட்டில மாத்தி சிவா சாருக்கு பதிலு அஜித் சார் நடிக்க வச்சிருக்காங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அந்த பேயை பிடிச்சிருக்கா? எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. சரி, இன்டர்மிஷன்ல எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தேன். கேட்டப் மூடி வச்சுட்டாங்க. படத்துல சர்ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தா கடைசியில நமக்கு தான் சர்ப்ரைஸ். படத்துல ஸ்டோரின்னு தேட வேண்டியதா இருக்குது. படம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்கன்ட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போனேன். படம் பார்த்துட்டு வந்தியாடா எப்படி இருக்குன்னு கேட்டப்போ அதுல சில பேர் தலை ஃபேன்ஸ். சரி ஹர்ட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு படம் நல்லாவே இருக்கு, சூப்பராகவே இருக்கு, கதை வந்து நடந்தாடுறா, சூப்பரா நடந்தாடுறா, மாசா நடந்தாடுறா, பயங்கரமா நடந்தாடுறான்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிருக்கேன். என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அப்பதான் என் மனசுக்குள்ள தோணுச்சு, இனிமே ட்ரெய்லரை நம்பி படத்துக்கு போவியா போவியா போவியா? சாட்டை இருந்தா சாட்டிலே அடிச்சு. உண்மையாவே எனக்கு விடாமுயற்சி ரொம்ப பிடிச்சதுங்க. அதுலயும் அஜித்தரோட ஒய்ஃப் வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் வச்சதுக்கு தெரிஞ்சும் உங்களோட ஹானஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த இடத்துல எல்லாம் பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு விஷயம், பெரிய ஹீரோ வச்சுலாம் படம் பண்றீங்களே, ஒழுங்கா ஒரு கதையை எடுத்து மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுங்க. நான் யார் ஃபேன் தான் கேக்குறீங்க, அது தெரிஞ்சுக்க எவ்வளோ ஆர்வம். குமாரு, கொக்கி குமாரு கேள்விப்பட்டிருக்கியா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்பூஃப் மூவியை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைங்க. ரிச்சி சிவா சார், நீங்க எவ்வளவு கிரேட். நான் நினைச்சேன் படத்துல ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கும் அங்கங்க அப்படின்ட்டு, ஆனா படமே ரெஃபரன்ஸா தான் இருக்கு. இங்க இருந்து உருவுனது, இங்க இருந்து உருவுன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட வந்து குழப்பி வச்சிருக்காங்க. நான் பேசினது எதுவும் ஃபேன்ஸ்க்கு ஹர்ட் ஆனிச்சுன்னா ஹர்ட் ஆகுங்க, அதுக்கு தானே பேசினது. பட் இன்னும் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க?